ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எந்த கார் பத்தி பார்க்க போறோம்னா Hyundai Kona எலக்ட்ரிக் கூட கிரிட்டா பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் டீசல் ஆட்டோமேட்டிக்கோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் எவ்வளவு வந்திருக்கு, இதுல Hyundai Kona எலக்ட்ரிக் வாங்கி அவர் எவ்வளவு மணி சேவ் பண்ணிருக்காருன்னு ஒரு ரஃப் கால்குலேஷன் கொடுத்திருக்காரு டீம் BHP மெம்பர். அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். Kona EV ஓனர் கார் வாங்கி 20 மந்த்ஸ்ல இது வரைக்கும் 80,000 கிலோமீட்டர்ஸ் கிராஸ் பண்ணிருக்காரு. அந்த காருக்கு இது வரைக்கும் 11 மெகாவாட் எலக்ட்ரிசிட்டி மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்காரு. போத் ஹோம் அண்ட் பப்ளிக் சார்ஜிங் செட்டப்ல மேக்ஸிமம் 90% சார்ஜ் பண்ணதுக்கு இது வரைக்கும் எவ்வளவு காஸ்ட் செலவாயிருக்குன்னா 91,480 rupees ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஹோமை விட பப்ளிக்ல சார்ஜிங் காஸ்ட் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரெகுலர் கார் மெயின்டெனிங் சர்வீஸ்க்கு அதாவது வியர் அண்ட் டியர், வைப்பர் பிளேட்ஸ், பல்ப்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு 18,500 rupees ஸ்பெண்ட் பண்ணதா சொல்லியிருக்காரு. ஹையஸ்ட் காஸ்ட் ஆஃப் மெயின்டெனன்ஸா 47,800 rupees 50,000 கிலோமீட்டருக்கு அப்புறம் டயர் சேஞ்ச் பண்ணதா சொல்லியிருக்காரு. இப்போ ஸ்பெண்ட் பண்ண மொத்த அமௌண்ட்டும் ஓவராலா கால்குலேஷன் பண்ணி ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காரு. ஆவரேஜா எவ்வளவு காஸ்ட் செலவாயிருக்குன்னா பெர் கிலோமீட்டருக்கு 1.37 rupees மட்டும் தான் செலவாயிருக்கு. பெட்ரோல் டீசல் கிரிட்டா ஓனர்ஸ் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ண டேட்டாஸ் பத்தி பாத்துருவோம். ஆஃப்டர் 80,000 கிலோமீட்டர் பெட்ரோல் ஏஎம்டி கிரிட்டாக்கு அவர் ஸ்பெண்ட் பண்ணிருக்க மணி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 7 lakh rupees அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே 80,000 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் டீசல் ஆட்டோமேட்டிக் கிரிட்டா ஓனர் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்காருன்னா 5,41,000 rupees செலவு பண்ணிருக்கதா சொல்லியிருக்காரு. கோனா எலக்ட்ரிக் காரோட கம்பேர் பண்றப்போ பெட்ரோல் அண்ட் டீசல் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கோனா எலக்ட்ரிக்கோட மொத்த மெயின்டெனன்ஸ் காஸ்ட பெட்ரோலோட கம்பேர் பண்றப்போ 6,80,000 rupees சேவ் பண்ணதாவும் அண்ட் டீசலோட கம்பேர் பண்றப்போ 4,50,000 rupees சேவ் பண்ணதாவும் சொல்லியிருக்காரு. டாப் அண்ட் பெட்ரோல் வேரியன்ட் கிரிட்டாவோட பிரைசிங் பாத்தீங்கன்னா 21.16L அண்ட் டீசலோட டாப் அண்ட் வேரியன்ட் பாத்தீங்கன்னா 21.65L. கோனா ஈவியோட பிரைசிங் பாத்தீங்கன்னா 25.3L. பெட்ரோல் அண்ட் டீசல் காரோட கம்பேர் பண்றப்ப கோனா ஈவியோட பிரைசிங் ரொம்பவே அதிகமா தான் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா இந்த 80,000 கிலோமீட்டர் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்ல இந்த அமௌண்ட் எனக்கு டேலி ஆயிருச்சு, இதுக்கப்புறம் எனக்கு அமௌண்ட்டை சேவ் பண்றதுக்கும் தொடங்கிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இந்த காரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது நம்ம கிளட்ச் அண்ட் கியர் தமிழ்.